இப்போ சிஏஏ வந்து நடைமுறைப்படுத்தாம நிப்பாட்டாங்களா? அப்போ நீங்க நடத்தின 1 கோடி கையெழுத்து எதுக்கு ஆகுது? அப்போ திமுக எதிர்க்கட்சியா இருந்தது. எதிர்க்கட்சி வந்து என்ன செய்யுமோ அதை விட மேலாக தானே திமுக வந்து செஞ்சது. இப்போ நாங்க என்ன சொல்றோம், இப்போ எஸ்ஐஆர் வந்து இருக்குல்ல, எஸ்ஐஆரோட மறுவடிவம் என்பது என்பிஆர் தான். என்பிஆரோட மறுவடிவமாக தான் என்பிஆர்னு கொள்ளாம எஸ்ஐஆரை இந்த அரசு கொண்டு வந்திருக்கு. ஆனால் எஸ்ஐஆரை தமிழ்நாடு அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னோம். சொல்ல வேண்டிய இப்போ ஆளுங்கட்சி தானே எஸ்ஐஆரை தமிழ்நாடு எடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கணும். இந்த அரசு ஏன் எஸ்ஐஆர் அனுமதிச்சீங்க? என்ன எப்படி எஸ்சி எஸ்டிகளுக்கு ஒரு பிசிஆர் ஆக்ட் இருக்கும். நீங்கள் இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு எஸ்சி எஸ்டியை பார்த்து நீங்கள் வந்து பறையன்ற வார்த்தை சொல்லி திட்டிட முடியுமா? ஆனால் இன்னைக்கு சர்வசாதாரணமாக சமூக ஊடகத்தில் துளுக்கட்சி அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. உங்களை வந்து அவ்வளோ உங்களோட பாடி ஷேவிங் பண்ணுவான், உங்களோட உடையை கொடுத்து அவ்வளோ கேவலப்படுத்துவான், உங்களோட மொழியை கேவலப்படுத்துவான், உங்கள் வணக்க வழிபாட்டுகளை கேவலப்படுத்துவான். அவ்வளோ அசிங்கமாக பேசும் பொழுது இதுக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வாங்க. அப்போ தான் இவனை அடக்க முடியும். ஒவ்வொருத்துக்கும் முஸ்லீம் சமூகம் டயர்ட் ஆயிரும். நாங்கள் எவ்வளோ பேரை ஃபேஸ் பண்ணுறது, எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் எழுதுறது, எந்த கம்ப்ளைண்ட்ஸும் போனால் இப்போல்லாம் போலீஸ்லாம் கேட்குறாங்க, என்ன செய்ய பார்த்தாலும் வரீங்க, எல்லாம் பிரச்சனையா சார், போங்க சார் அப்படின்ட்டு அவங்களும் டயர்ட் ஆகிட்டாங்க. இன்னைக்கு நம்ம கோவை கலவர வழக்கில் பற்றி பேசுகிறோம். கோவை வழக்கில் 22 பேர் இன்னைக்கு வரைக்கும் சிறையில் இருக்கிறாங்க. அதே கோவை வழக்கில் 19 முஸ்லீம்கள் பொது இடத்துல தீயிட்டு கொளுத்தப்பட்டாங்க. குண்டடிப்பட்டு மருத்துவமனைக்கு போன 4 பேர்ல தீ வச்சு கொளுத்துனாங்க. கொளுத்துன முதல் அக்யூஸ்ட் அர்ஜுன் சம்பத். இன்னைக்கு யாரு? எதிர்வினை ஆற்றியதில் 22 பேர் ஜெயில இருக்கிறான். அதில் வந்து நியாயப்படுத்தல. ஆனா வினை ஏற்படுத்தியவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தோம்? அதுக்கு தான் நான் கேட்குறோம், ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வாங்க. இதுல எல்லாத்தையும் கொண்டு வரும். ஒரு பிசிஆர் ஆக்ட் மாதிரி, ஒரு பிசிஆர். அவன் முஸ்லீம் என்பதற்காக மட்டுமே அவன் கொல்லப்படுறான். அவன் முஸ்லீம் என்பதற்காக மட்டுமே அவனோட உரிமைகள் பறிக்கப்படுது. இன்னைக்கு சென்னையில் நீங்கள் முஸ்லீமா, உங்களுக்கு வீடு இல்லை. சென்னையில் ஒரு மிட்டாய் கடை, நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் உங்களுக்கு வேலை இல்லைன்னு போர்டு போட்டு வச்சிருந்தான். இதே டீனர் பொட்டலம் கட்டுற வேலைக்கு தகுதி என்னன்னா முஸ்லீமாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் வன்கொடுமை தானே. இதை ஒரு தலித்தை பார்த்து நம்ம சொன்னால் என்ன நடவடிக்கை எடுக்கும் இந்த அரசு? வன்கொடுமை தானே இதெல்லாம். தலித் என்பதற்காக என் நிறுவனத்தில் உங்களுக்கு நான் வேலை தரமாட்டேன்னு சொன்னான். ரோட்டில் போகிற ஹிந்து பெண்கள் எல்லாம் பிடிச்சி முஸ்லீம்கள் ரேப் பண்ணுற மாதிரி காட்சி வச்சுருக்கான். விழுப்புரம் திருவண்ணாமலை படம் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அக்ரகாரங்கள்லாம் முஸ்லீம்கள் இடித்து அங்கே இருக்கக்கூடிய பிராமண இந்து பெண்களோட குழந்தை பெற்றுக்கிற மாதிரி காட்சி வச்சுருக்கான். இதெல்லாம் ஏதாவது ஒரு 10 பேர் மனசில் வெறுப்பு ஏற்படாத முஸ்லீம்களுக்கு எதிராக நான் கேட்குறேன். அந்த படம் பொய் தான் அது. ஆனால் அந்த இயக்குனர் திரும்ப சொல்ல வரலாற்று திரைப்படம் என்ன வரலாறு? அப்ப இதுக்கு எதிராக நீங்க எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஆனா திமுக அரசு வந்து ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய சமூகத்துக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்லிட முடியாதுல்ல. குடியுரிமை திருத்த சட்டம் வந்தது, அதற்கு எதிராக மக்கள் இயக்கத்தை திரட்டி கிட்டத்தட்ட 1 கோடி மக்களுடைய கையெழுத்தை வாங்கி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனாங்க. இப்படி இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு பாதுகாப்பாரனா பல அரசியல் நகர்வுல திமுக அரசு செஞ்சுட்டு தானே இருக்கு. அது நம்ம திமுக இங்க குறை செய்யணும் சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லல. இப்போ நீங்க சிஏஏன்னு எடுத்ததுக்காக நான் சொல்றேன். இப்போ சிஏஏ வந்து நடைமுறைப்படுத்தாம நிப்பாட்டாங்களா? இல்ல. அப்போ நீங்க நடத்தின 1 கோடி கையெழுத்து எதுக்கு ஆகுது? அப்போ திமுக எதிர்க்கட்சியா இருந்தது. எதிர்க்கட்சி வந்து என்ன செய்யுமோ அதை விட மேலாக தானே திமுக வந்து செஞ்சிருக்கு. இப்போ நாங்க என்ன சொல்றோம், இப்போ எஸ்ஐஆர் வந்து இருக்குல்ல, எஸ்ஐஆரோட மறுவடிவம் என்பது என்பிஆர் தான். என்பிஆரோட மறுவடிவமாக தான் என்பிஆர்னு கொள்ளாம எஸ்ஐஆரை இந்த அரசு கொண்டு வந்திருக்கு. ஆனால் எஸ்ஐஆரை தமிழ்நாடு அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னோம். சொல்ல வேண்டிய இப்போ ஆளுங்கட்சி தானே எஸ்ஐஆரை தமிழ்நாடு எடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கணும். இந்த அரசு ஏன் எஸ்ஐஆர் அனுமதிச்சீங்க? அப்போ இது ஒரு அரசா செய்யற சில விஷயங்கள். ஓட்டு போடல, ஏன்னா போடலை, அதுக்கு தான் நாங்கள் நன்றி தெரிவிச்சோம். அதுக்கு தான் 21 உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை கொண்டு வந்தோம். எடப்பாடி ஓட்டு போட்டாரு எதுக்கு? சிஏ சட்டத்துக்கு. அதனால தான் அவரை தோற்கடிச்சிட்டு ஒட்டுமொத்த சமூகம் 7% அப்படியே பல்கா ஓட்டு உங்களுக்கு போட்டு உங்களுக்கு ஆட்சி அமைச்சர் உட்கார வச்சோம். அப்போ நீங்க செஞ்சதுக்கு நாங்கள் நன்றி விசுவாசத்தை நான் காட்டிட்டோம்ல.
நீங்க நீண்ட நாட்களா ஒரு கோரிக்கை வச்சுட்டு வரீங்க, அதாவது நீண்ட நாட்களா சிறைவாசிகள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு. திமுக அரசு வந்து ஆட்சிக்கு வந்த முதல் ஆண்டிலே 2021 ஆதிநாதன் தலைமையில ஒரு குழு அமைக்கிறாங்க. அதை பரிந்துரைக்கிறாங்க. ஆளுநர்கள் தான் அந்த கோப்புல வந்து கையெழுத்து போடாம கடத்திட்டு வராரு காலகட்டத்துல 2023 வரை. அதன் பிறகு கோப்புல வந்து கையெழுத்திடுறாரு. இப்படி திமுக அரசு வந்து பல கட்ட நகர்வுகளை செஞ்சுட்டு இருக்கு. ஆதிநாதன் கமிஷன் அறிக்கையை கேட்டு எல்லாரும் வெளியே விட்டாங்களா? எத்தனை பேர் வெளியே வந்தாங்க? 10 இஸ்லாமியர்கள் உட்பட 22 பேர் மொத்தமே கேஸ். அவ்வளவுதான், 22 பேர் தான் கேஸே. திரும்ப அந்த 22 பேர் இப்போ உள்ளதான் இருக்கிறாங்க. பரோல்ல வெளியே வந்தாங்க. இவங்க வந்து சரியான நேரத்தில் மறுபடியும் உள்ள போயிட்டாங்க. இப்போ உள்ள போயிட்டாங்க. எல்லாரையும் பிடிச்சி உள்ள போட்டாங்க 22 பேரையும். திமுக அரசு இப்போ ரீசெண்டா ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி திரும்ப அந்த குடும்பங்கள் எல்லா தலைவர்களும் சந்திச்சு எங்க வீட்டுக்காரனையும் எல்லாரையும் வந்து விடுதலை செய்ய சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் முஸ்லீம் லீக் மாநாட்டில் அது ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, நீண்ட நாள் சிறைவாசி விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி. ஆதிநாதன் கமிஷன் போட்டு அதை ஆளுநருக்கு அனுப்புனதே பெரிய அயோக்கியத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். யார் இந்த ஆளுநர்? ஏற்கனவே நீங்க தமிழ்நாடு சார்ந்து அனுப்புன 18 தீர்மானங்களை அப்படியே கிடப்புல போட்டு வச்சிருந்த ஒரு அயோக்கியர் தான் RN ரவி. இவர் முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலைன்னு சொன்னா உடனே பாஸ் பண்ணிடுவாரு. எந்த கூட்டு தைரியத்துல நீங்க நம்புனீங்க அதை? அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சுல, ஆளுநரோட வேலை என்ன? கோப் அனுப்புனா சைன் பண்ணி திருப்பி அனுப்பிவிடாது உங்க வேலை. அது மேலெல்லாம் நீ ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு இவர் இது வரைக்கும் ஆதிநாதன் கமிஷன் ரிப்போர்ட்டை வந்து சைன் பண்ணலை. நீங்கள் விடுதலை செய்ய வேண்டியதானே? 27, 28 ஆண்டுகள் ஆயிடுச்சுல, விடுதலை செய்து இருக்க வேண்டியதானே? நீண்ட நாட்கள் பரோல்னு சொல்லி பரோல் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க. சுப்ரீம் கோர்ட் பரோல் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, நிப்பாட்டிடுச்சு. திரும்ப நீங்கள் எல்லாரும் 28 பேர் உள்ள ஜெயிலில் இருக்கீங்க. இதுவும் ஜும்லாவை தானே பண்ணி, இதுவும் ஏமாற்று வேலையை தான் பண்ணியிருக்கீங்க. சரி, இது விடுங்க. நீங்கள் 28 முஸ்லீம் சிறைவாசின்றது தாண்டி அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் நீங்கள் UAPI போடுறீங்க. தமிழ்நாடு அரசு UAPI போட்டு இது வரைக்கும் 100-150 பேர் சிறையில் அடைச்சி வச்சிருக்கீங்களே விசாரணை கைதியாக. 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் விசாரணை கைதியை நீங்கள் வந்து தமிழக சிறையில் 100 பேர் மேலே இருக்கிறான். அதை குறித்து பேசுமே. நீங்கள் அந்த 22 குற்றம் நிரூபிக்கப்பட்ட நீண்ட நாள் சிறைவாசிகளை பற்றி நம்ம பேசுகிறோம். அவர்களை விடுதலை செய்யணும். இதையும் நீங்கள் தான் பண்ணிடுறீங்க. எந்த அடிப்படையில் கோயம்புத்தூர்ல ATS தேவை இருந்துச்சு? நமக்கு தீவிரவாத NIAன்னு ஒன்று இருக்கு, ஸ்டேட் போலீஸ்னு ஒன்று இருக்கு, CBCIDன்னு ஒன்று இருக்கு, கிரைம் பிரான்ச்னு ஒன்று இருக்கு, Q பிரான்ச்னு ஒன்று இருக்கு. இவ்வளவு இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு ATS? பயங்கரவாத தடுப்பு பிரிவு என்பது யாரை மையப்படுத்தி நீங்க ஆரம்பிச்சீங்க? இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு சாதாரண சிலிண்டர் வெடிப்பு, கார் சிலிண்டர் வெடிப்பு, அதன் விலை எண்ணிக்கை 19 குடும்பம் ஜெயிலில் இருக்கு. எந்த காரில் எவன் வச்சு செத்தாலும் அவன் செத்துறான். அது கண்டுபிடிக்க முடியாது. அவனுக்கு கார் வாங்கி கொடுத்தவன், அவனுக்கு சிம் கார்டு வாங்கி கொடுத்தவன், அவனுக்கு மூட்டையை தூக்கி கொடுத்தவன்லாம் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறான். அப்போ இதை தான் நம்ம பேசுகிறோம். இப்போ நீங்கள் வந்து நான் முஸ்லீம் சமூகத்துக்கு செஞ்சோம் எதை செஞ்சீங்கன்னு கொடுங்க. திரும்ப அதே தான் சொல்கிறோம். திரும்ப அதே கலைஞர் காலத்து அரசெல்லாம் பேசாதீங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் ஓட்டு போட்டு உங்களுக்கு வந்து பிராய்ச்சித்தம் செஞ்சிட்டோம். நீங்கள் ஒன்று செஞ்சீங்க, நான் உங்கள் ஓட்டை போட்டு முதலமைச்சர் ஆக்கிட்டோம். இப்போ இந்த எலெக்ஷனில் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொன்னால் திட்டங்களை கொடுங்க. அதானே லாஜிக்கு. நாங்கள் அன்னைக்கு உங்களுக்கு மீளாது லீவு கொடுத்தோமேன்னு சொன்னால் அன்னைக்கு கொடுத்தது அன்னைக்கு முடிஞ்சு வச்சு உங்கள் அப்பா முதலமைச்சர் ஆகிட்டோம். கஞ்சிக்கு அரிசி போட்டோமேனா சந்தோஷப்படுறோம். அதுக்கப்புறம் உங்களை முதலமைச்சர் ஆகிட்டோம். இந்த முறை திரும்ப உங்களை நான் ஓட்டு போனோன்னா நீங்கள் எங்கள் திட்டத்தை கொடுக்கணும். இல்லை, நான் வந்தேன்னு சொன்னால் இதுதான் நான் உங்களுக்கு செய்கிறேன். இதானா பாலிடிக்ஸு? ஒரு சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகம் எதை இந்த அரசாண்டு எதிர்பார்க்கும்? நீங்கள் வந்து விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவம் கேட்குறீங்க. நாங்கள் ஆட்சிக்கு அமைச்சா நாங்கள் வந்து உங்களை இந்த எலெக்ஷன் ஒரு 15 MLAக்களை வந்து முஸ்லீம்களை வந்து MLA கொடுக்குறோம், ஒரு 5 ராஜ்யசபா MPக்கள் ஆக்குறோம், உள்ளாட்சித்துறையில் வந்து 50% பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கு, முஸ்லீம்களுக்கு ஒரு 10% உள்ஒதுக்கீடு தரோம். இதை நான் எதிர்பார்ப்போம். இன்னைக்கு சென்னை மாநகராட்சியில் 200 வார்டு இருக்கு, 100 வார்டு பெண்கள் இருக்காங்க. முஸ்லீம்கள் எவ்வளோ இருப்பாங்கன்றீங்க? 4 பேர் முஸ்லீம். இதில் 4 பேர் முஸ்லீம் 200 வார்டில். சென்னையில் 10% முஸ்லீம்கள் இருக்காங்க. சென்னையில் முஸ்லீம் பாப்புலேஷன் குறைஞ்சபட்சம் 10%. அப்போ 200 வார்டில் 10% எத்தனை முஸ்லீம் கவுன்சிலர் இருக்கணும்? இங்கே 20 கவுன்சிலர் இருக்கணும். இல்லை, 4 கவுன்சிலர். இது என்ன பெர்சன்டேஜ்? இது இப்போ 4 கவுன்சிலர் தான் முஸ்லீம் சொன்னா, இல்லை முஸ்லீம் உமன் எம்பவர்மெண்ட் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மொத்தமே 4 கவுன்சிலர் தான். இல்லை உமன் எம்பவர்மெண்ட் எங்கேருந்து வருவாங்க அப்போ உங்களுக்கு? சரி, அப்போ சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் இஸ்லாமிய சமூகங்களும் பிரதிநிதித்துவம் எப்படி இருக்கு? அதாவது சமீபத்தில் ஒரு முன்னாள் IPS ஆஃபீஸர் ஒரு புத்தகம் எழுதினார், அதிகாரத்தில் இடமில்லை அப்படின்ற மாதிரி. அதில் அவர் சொல்றது,
தமிழ்நாட்டில் 50% மேலே முஸ்லீம்கான ரெப்ரசன்டேஷன் ஃபில் பண்ணப்படலை. இன்னைக்கு தமிழ்நாடு எடுத்துங்களேன், தமிழ்நாடு ஒட்டுமொத்த முஸ்லீம் மக்கள் தொகை என்பது 7%, 6லேருந்து 7%. 6 வைத்துக் கொண்டாலும் கூட 234ல் 6% எத்தனை முஸ்லீம் எம்எல்ஏஸ் இருக்கணும்? எத்தனை முஸ்லீம் எம்எல்ஏஸ் இருக்கணும்? குறைஞ்சபட்சம் 12, ஒரு 15லேருந்து 16 பேர் இருக்கணும். 7 பேர் இருக்கிறாங்க. 7 பேர் இருக்காங்க. அப்ப இது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரதித்துவலேருந்து கம்மி தானே. அமைச்சரவையில் எத்தனை முஸ்லீமு? ஒரு முஸ்லீம் எம்பி, ஒரு முஸ்லீம் மினிஸ்டர், யார் நாசர் என்று இருக்காரு இல்லையா? இதை தாண்டி என்ன அதிகாரம் இருக்கு? அப்போ இதெல்லாம் தான் ஒரு சமூகம் எதிர்பார்க்கும். இப்போ எங்கள் அப்பாவோட எதிர்பார்ப்பு ஒன்றா இருந்திருக்கும், எங்கள் தாத்தாவோட எதிர்பார்ப்பு ஒன்றா இருக்கும். இன்னைக்கு நான் உலகத்தை பார்க்குறேன், இங்கே நடக்கூடிய பிரச்சனைகளை பார்க்குறேன், எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு வேற தீர்வு வேணும் நான் எதிர்பார்க்கும்போது அதானே இந்த அரசு எனக்கு கொடுக்கணும். இன்னும் கூட பார்த்தியா, நான் வந்து நபிகளாயம் போகிறனால லீவ் கொடுத்தேன்னா இது என்ன பதில் சொல்றதே எங்களுக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷம், திரும்ப அதே அதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு முடிச்சிட்டோம், அடுத்து புதுசுக்கு வாங்க, எங்களால் இவ்வளோ இருக்கு, கட்டா கோரிக்கைகள் இருக்கு. நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக ஒரு 23 கோரிக்கை இருக்கு, நேற்று போட்ட ஐஎம்எல் சார்பாக அவங்களாண்ட ஒரு 10 கோரிக்கைகள் இருக்கு, இதை நிறைவேற்றி கொடுங்கன்னு சொன்னா திரும்ப வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு லீவ் கொடுத்தோம்னு சொன்னா இது எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. இப்போ ஒரு அரசு வந்து இதெல்லாம் சாதனைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் தான் இதெல்லாம். சரி, இப்போ தமிழ்நாட்டில் வெறுப்பு அரசியல் தொடர்பான சட்டம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது ஏன் எதற்காக வந்து தமிழ்நாடு அரசு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? அது கடந்த காலங்களில் முஸ்லீம்களுக்கு எதிராக, இஸ்லாமுக்கு எதிராக பேசப்பட்ட பொழுதெல்லாம் தொடர்ந்து நாங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கோம். இதே இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லீம் படத்துக்கு எதிராக இதே 7 நாட்கள் வந்து முடக்கியிருக்கிறோம். நபிகள் நாயகத்தை குறித்து வெறுப்பாக பேசுகிறேன், கல்யாணராமன், மவுண்ட் கோபால், இது மாதிரி பலரையும் கடந்த ஆட்சி காலங்களில் குண்டர் சட்டத்தோட அடைச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அது ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்துரு. இந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் திருப்பரங்குன்றம் விவகாரம். ஒரு எல்லைக்கல்ல இனி அது தீபத்தூணுன்ற அறிவு கொண்டு போயிட்டு எந்தவித பேசுவதற்கு கூட உரிமை இல்லாமல் முஸ்லீம் சமூகம் கோர்ட்டில் போய் நிற்குது. எங்கள் இடம் சொல்லி தெரியலையே, அந்த அளந்து கூடியான்னு சொன்னால் உனக்கே தெரியல, நான் எதுக்கு அளக்கணும்னு சொல்லி கோர்ட் கேட்குது. இன்னைக்கு திரௌபதி போன்ற திரைப்படங்கள் வந்துடுச்சு, கந்தன் கோட்டையா ஹெச் ராஜா நடித்த திரைப்படங்கள், ஸ்ரீ டிவி போன்ற திரைப்படங்கள், தொலைக்காட்சிகள், அவ்வளவும் வெறுப்பு இன்னைக்கு சமீப காலமாக முஸ்லீம்களுக்கு எதிரான பெரிய அளவில். நீங்கள் ஒன்றும் ஏன் முகநூல் எடுத்து பாருங்களேன், ஏதாவது ஒரு பதிவு போட்டாவே ஒரு 500 பேர் ஃபுல் டைமராக வச்சுருக்கானுங்க போல இருக்கு. அவ்வளவு கெட்ட வார்த்தையில் வந்து திட்டிட்டு போவானுங்க, அவ்வளோ பேர் வந்து அதில் கமெண்ட் போட்டு போவானுங்க. சம்மந்தம் இல்லாமல் நான் ஏதாவது பேசியிருப்பேன், அதுக்கு இவன் சம்மந்தமே இல்லாமல் இவன் வந்து திட்டிட்டு போவான். அவ்வளோ வெறுப்பு. இது எனக்கு தான் பதம் கிடையாது. இந்த சமூகத்தில் வேலை செய்கிற ஒவ்வொரு தலைவர்களுடைய முகநூலும் போய் பாருங்கள், ஜவஹர்லாலோட முகநூல் போய் பாருங்கள், கமெண்ட்டை போய் பார்த்தீங்கன்னா ஆளூர் 200 பேர் திட்டி வச்சிருப்பான். ஆளூர் ஷானவாஸோட முகநூல் போங்க, ஆளூர் 200 பேர் திட்டி வைப்பான். இப்படி முஸ்லீம்கள் எதிரான வெறுப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துட்டே இருக்கு. அப்போ இது ஒரு பெட்டர் சொல்யூஷன் என்ன? ஒவ்வொன்றுத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா? இன்னைக்கு நவீனத்தை பற்றி ஒரு திட்டான், உடனே நான் போலீஸில் சார் இது மாதிரி பேசினான் சார்னா, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சமீபத்தில் ஒரு காவல்துறை உயர் அதிகாரியை போய் நாங்கள் சந்திச்சு, சார் இவ்வளோ வெறுப்பு நடக்குது, இதுக்கு எதான்னா இதெல்லாம் ஏன் சார் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்கன்றது. அவன் காரியத்துடன் தொடிச்சிட்டு போ அப்படின்ற அளவில் எல்லாத்தையும் நீ ஏன் சார் ரியாக்ட் பண்ணுறீங்க, உங்கள் பசங்களாம் சொல்லுங்கள் சார் எல்லாம் ரியாக்ட் பண்ணாதீங்கன்ட்டு. அவன் பாட்டு அவன் கத்திட்டு போனோம் சார், நீங்கள் பார்த்து நீங்கள் நல்லது செய்யுங்க சார், இன்னும் இங்கே நல்லதே செஞ்சுட்டு இருக்குன்னா இது ஒரு காவல்துறை உயர் அதிகாரி சொல்கிறோம். அப்போ நாங்கள் ஒரு சமூக பாதுகாப்பை எதிர்பார்க்குறோம். அது சமூக பாதுகாப்பு என்ன? எப்படி எஸ்சி எஸ்டிகளுக்கு ஒரு பிசிஆர் ஆக்ட் இருக்கும். நீங்கள் இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு எஸ்சி எஸ்டியை பார்த்து நீங்கள் வந்து பறையன்ற வார்த்தை சொல்லி திட்டிட முடியுமா? ஆனால் இங்கே சர்வசாதாரணமாக சமூக ஊடகத்தில் துளுக்கட்சி அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. இது வன்கொடுமையாக பார்க்கணும் நாங்கள் கேட்குறோம். நீ உங்களுக்கு துளுக்க அப்படின்னா என்ன துளுக்கனா இதில் என்ன இருக்குது? ஆனால் என்ன பாதிக்குது, அந்த அசிங்கமாக தெரியுது அந்த வார்த்தையை, என்னை கெட்ட வார்த்தையில் திட்டுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ அதுக்கு எதிராக ஒரு சட்டம் வேணும்னு நான் கேட்குறேன். இது செய்கிறது இந்த அரசுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இதுக்கு தானே அரசு நம்ம கொண்டு வரோம். அப்போ இப்படியாப்பட்ட தொடர்ந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, ஸ்ரீ தொலைக்காட்சி ஒரு தொலைக்காட்சி இருக்குது, நீங்கள் உங்களை ஒரு 10 நிமிஷம் முஸ்லீமாக நினச்சிங்க, ஒரு 10 நிமிஷம் முஸ்லீமாக நீங்கள் நினச்சி அந்த டிவியை பாருங்களேன், நீங்களே ஒரு கத்தியை கொண்டு போய் குத்திட்டு வந்துடுவீங்க. அவ்வளவு வெறுப்பு அவன் பேச்சில். உங்களை வந்து அவ்வளவு உங்களோட பாடி ஷேவிங் பண்ணுவான், உங்களோட உடையை கொடுத்து அவ்வளோ கேவலப்படுத்துவான், உங்களோட மொழியை கேவலப்படுத்துவான், உங்கள் வணக்க வழிபாட்டுகளை கேவலப்படுத்துவான். அவ்வளோ அசிங்கமாக பேசும் பொழுது இதுக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வாங்க, அப்போ தான் இவனை அடக்க முடியும். ஒவ்வொன்றுத்துக்கும் முஸ்லீம் சமூகம் டயர்ட் ஆயிரும். நாங்கள் எவ்வளோ பேரை ஃபேஸ் பண்ணுறது?
எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் எழுதுறது, எந்த கம்ப்ளைண்ட்ஸும் போனால் இப்போல்லாம் போலீஸ்லாம் கேட்குறாங்க, சார் என்ன சார் எப்போ பார்த்தாலும் வரீங்க, எல்லாம் பிரச்சனையா சார், போங்க சார் அப்படின்ட்டு அவங்களும் டயர்ட் ஆகிட்டாங்க. சார் நான் அந்த உயர்திகாரி சொல்கிறாரு, ஏன் சார் எங்களுக்கு இதே வேலையா சார், டெய்லி 10 கொலை நடக்குது, டெய்லி 10 ரேப் நடந்துட்டு, இதே எங்களால் பார்க்க முடியல, சும்மா அவன் உங்களை திட்டான், இவன் திட்டான், ஏன்னா அப்படி பேசுகிறான், நபீலாம் இப்படி பேசுகிறான், விட்டு போங்க சார் அப்படின்ற மாதிரி நார்மலைஸ் ஆகிட்டாங்க. இன்னைக்கு டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நார்மல் ஆயிடுச்சு. ஒரு முஸ்லீமை திட்டினானா அது பெரிய பிரச்சனை இல்லை, திட்டிட்டு போனா விடுங்க, ஏன் சார் பெருசு பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நார்மல் செய்யப்படும். இதை நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா எப்படி நீங்கள் வடநாட்டில் முஸ்லீம்களை எல்லாம் அடித்து கொள்றானுங்களோ அந்த கட்டத்துக்கு இதுவும் நிற்கும். இன்னைக்கு திட்டுறான், நாளைக்கு என்ன செய்வான், உங்கள் ஆடையை பிடிச்சி கிழிப்பான், அதுக்கப்புறம் அடித்து கொள்ளுவான். இதுதான் இதுக்கான கட்டம் அங்கே தான் போய் நிற்கும். அப்போ இது போகக்கூடாதுன்னா இப்போ நீங்கள் தடுத்து நிறுத்துங்க, இப்போ ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வாங்க, அது பிசிஆர் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கட்டும். அதில் இந்த சிஸ்டம் இப்போ ஒன்றும் இல்லை, திடீர்னு ஒரு காவலர் வராரு, ஒரு முஸ்லீம் இளைஞர் பிடிக்கிறாரு, ஜெயிலில் போகிறாரு, 5 வருஷம் 7 வருஷம் கழிச்சு நிரபராதின்னு வெளியே வர்றாரு. இவருக்கு இந்த சட்டத்தில் இங்கே இருக்கிற ஏதாவது சட்டத்தில் ஏதாவது ரெமெடி இருக்கா? அவன் கைது செய்யப்பட்டது சாதா ஒரு தமிழ்நாட்டுக்காரன் இல்லைனா இந்தியாக்காரன் அப்படின்றலாம் கிடையாது. அவன் முஸ்லீம்ன்றதுக்காரனால அவன் கைது செய்யப்படுறான். அவன் ஒரு முஸ்லீம்ன்றதுக்காக அவன் கைது செய்யப்பட்டிருக்கான்னா அவனுக்கான ரெமெடி இங்கே இருக்க சட்டங்கள் இருக்குதா? 9 வருஷம் கழிச்சு வெளியே வருவான், ஒரு பெட்டி செய்தியாக கூட வராது. ஆனால் அவன் கைது செய்யப்பட்ட பொழுது பெரிய நம்ம சர்வதேச தீவிர மாதிரி இங்கே இருக்க ஊடகங்களை அவனை காட்டியிருக்கோம். அவன் வீட்டில் குடும்ப பில்டிங் ஒன்று அவன் காலி பண்ண இருப்பார். அவன் படிச்சிருந்த ஸ்கூலில் நிப்பாட்டி இருப்பாங்க. அவ்வளோ சிக்கல்களை அந்த குடும்பம் சந்திச்சிருக்கும், அவ்வளோ நெருக்கடிகளை அந்த குடும்பம் சந்திச்சிருக்கும். அவனோட வேலை போயிட்டு இருக்கும். 10 வருஷம் கழிச்சு அவன் வெளியே வரும்போது நிரபராதின்னு சொல்லி இந்த 10 ஆண்டுகள் இவனுக்கு வீணா போச்சு பாருங்க. இதுக்கான ரெமெடி இருக்க எந்த சட்டங்கள் இருக்குதா? இல்லை. அப்போ அதுக்கு ரெமெடி எங்கேருந்து வேணும்? இந்த மாதிரி சிறப்பு சட்டங்களில் ரெமெடி. ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு முஸ்லீமை தப்பான பொய்யான குற்றச்சாட்டில் கைது செய்தானா 10 வருஷம் அவன் நிரபராதி, அதுக்கான ரெமெடி இந்த அரசு கொடுக்கட்டும். இப்போ வடநாட்டில் முஸ்லீம்ன்ற ஒரே காரணமாக அடிச்சு கொள்ளப்படுறாங்களே, இதுக்கான ரெமெடி என்ன? ஒரு 10 முஸ்லீம் பசங்க சேர்ந்து ஒரு ஹிந்துவை கொண்டுட்டாங்க. உடனே என்னையே அந்த வழக்கை பார்க்குது. ஏதோ 2 பேர் டிஸ்பியூட் ஆகுது, ஒரு பிரச்சனை வருது. ஒரு கொலை வழக்கை தீவிரவாத வழக்காக பார்த்து 35 பேர் ஒரு வழக்கில் தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. திருபுவனம் ராமலிங்கம் சொல்லி ஒரு கேஸ். ரோட்டில் போகும்போது நீ பொட்டு வைப்பியா அப்படின்னு இவனா பொட்டு வைக்கிறான். நான் அவன் தொப்பி போட்டுக்கிறேன் அப்படின்னு அவன் தொப்பியை பிடிங்கி போட்டுக்கனா 2 பேர்களை கைகளை பாயிட்டு அந்த பசங்க சிலர் எல்லாம் சேர்ந்து ரிவைன்ஸ் பண்ணி கொண்டுறாங்களா இல்லை வேற ஏதாவது இவங்களே கொண்டுட்டாங்களான்னு தெரியாது, விசாரணை இருக்குது. இதுக்கு 10 வருஷமா 25-30 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு கொலை வழக்கு. அதே டைமில் நெல்லையில் ஒரு முஸ்லீம் பையன் ஆட்டோவில் வெட்டி கொண்டானுங்க. இது வரைக்கும் அவனுக்கு எந்த நீதியும் இல்லை. இன்னைக்கு நம்ம கோவை கலவர வழக்கில் பற்றி பேசுகிறோம். கோவை வழக்கில் 22 பேர் இன்னைக்கு வரைக்கும் சிறையில் இருக்கிறாங்க. அதே கோவை வழக்கில் 19 முஸ்லீம்கள் பொது இடத்துல தீயிட்டு கொளுத்தப்பட்டாங்க. குண்டடிப்பட்டு மருத்துவமனைக்கு போன 4 பேரில் தீ வச்சு கொளுத்துனாங்க. அதில் கொளுத்தின முதல் அக்யூஸ்டு அர்ஜுன் சம்பத். இன்னைக்கு யாரு? ஹிந்து மத தலைவர் இல்லை அவர். இப்போ அப்போ இதுக்கெல்லாம் எங்கேருந்து ரெமெடி கிடைக்கும்? முஸ்லீம் சமூகத்துக்கு ஏதாவது தீர்வு வேணும் இல்லை? அதான சட்டம். சட்டத்தின் ஆட்சி நடக்கூடிய நாடுன்னு சொல்லும் பொழுது இதுக்கெல்லாம் எங்கேருந்து நீங்கள் நீதி எடுப்பீங்க? சாதாரண திட்டுறது மட்டும் நம்ம பேசல, இவ்வளோ பெரிய குற்றங்கள் வரைக்கும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு பிசிஆர் ஆக்ட் மாதிரி ஒரு முஸ்லீம் உரிமைகளுக்கான ஒரு சிறப்பு சட்டம் இருந்ததுன்னா சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிச்சிருக்கும். கோவை குண்டடிப்பு எந்த அளவு குற்றமோ அந்த கோவை குண்டடிப்பை தூண்டிய அர்ஜுன் சம்பத், இந்து முன்னணி, ராமகோபாலம் இவெல்லாம் கூட குற்றவாளி தானே. இவெல்லாம் யார் இனி ஜெயிலில் இருக்கிறா? ஒருத்தனை காட்டுங்க. கோவை கலவரம் என்பது சாதாரணமாக ஒரு நைட்டில் நடந்ததா? அவ்வளவு துன்பங்கள் கோவையில் இருக்க முஸ்லீம்கள் அனுபவிச்சாங்க. கோடிக்கணக்கான முஸ்லீம்களோட சொத்து சூறையாடப்பட்டது. பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டாங்க. முஸ்லீம்கள் நடுவு தெருவில் காவல்துறையில் சேர்ந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க. தீ வைத்து கொளுத்தப்பட்டாங்க. 19 உயிர் போச்சு. அப்போ இருந்த ஒரு எம்எல்ஏக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருந்தது. இவ்வளவும் இந்த நாட்டில் நடந்திருக்கல. இதில் ஒரு விஷயத்தில் தீர்வு கிடைச்சிருச்சுன்னு சொல்லுங்க. ஆனால் குண்டுவெடிப்பில் 22 பேர் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கான். எதிர்வினை ஆற்றியதில் 22 பேர் ஜெயிலில் இருக்கிறான். அதில் நியாயப்படுத்தலை.
ஆனால் வினை ஏற்படுத்தியவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தோம்? அதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம், ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வாங்க, இதில் எல்லாத்தையும் கொண்டு வரும். ஒரு பிசிஆர் ஆக்ட் மாதிரி, ஒரு பிசிஆர் அவன் முஸ்லீம் என்பதற்காக மட்டுமே அவன் கொல்லப்படுறான், அவன் முஸ்லீம் என்பதற்காக மட்டுமே அவனோட உரிமைகள் பறிக்கப்படுது. இன்னைக்கு சென்னையில் நீங்கள் முஸ்லீமா உங்களுக்கு வீடு இல்லை, சென்னையில் ஒரு மிட்டாய் கடை நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் உங்களுக்கு வேலை இல்லைன்னு போர்டு போட்டு வச்சிருந்தான். இதே டி நகரில் பொட்டலம் கட்டுற வேலைக்கு, பொட்டலம் கட்டுற வேலைக்கு தகுதி என்னன்னா முஸ்லீமாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் வன்கொடுமை தானே. இதை ஒரு தலித்தை பார்த்து நம்ம சொன்னால் என்ன நடவடிக்கை எடுக்கும் இந்த அரசு? இது வன்கொடுமை தானே. இதெல்லாம் நீங்கள் தலித் என்பதற்காக என் நிறுவனத்தில் உங்களுக்கு நான் வேலை தரமாட்டேன்னு சொன்னான். இனி ஐடி கம்பெனியில் என் ரிலீஜன் நான் இஸ்லாம் சொல்லி போட்டால் எனக்கு வேலை இல்லைன்றான். அப்போ இது தீண்டாமை தானே, மத தீண்டாமை. இப்போ இந்த தீண்டாமைகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய சட்டங்களில் ஏதாவது ஒன்றில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது தண்டனை இருக்கா? இங்கே ஒன்றில் இந்த தீண்டாமை கடைப்பிடிக்கிறது, வீடு இல்லைன்னு சொல்கிறது, நாய்கள் கூட அனுமதி இருக்குது, முஸ்லீம்கள் அனுமதி இல்லைன்னு சொல்லி போர்டு எழுதி போடுறான். இது தீண்டாமை தானே. ஒரு முஸ்லீம் மருத்துவர் பணி நேரங்களில் புர்கா போட்டு இருந்தாங்கன்றதுக்காக ஒரு சங்கிப்பையை போயிட்டு நீ எப்படி இங்கே புர்கா போட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்கிறான். இது அந்த பெண்ணுடைய ஆடை சுதந்திரத்தை தலையிட்டது தானே. இதுக்கு எந்த சட்டத்தில் நடவடிக்கை எடுப்பீங்க நீங்கள்? இங்கே இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய பிஎன்எஸ்ல நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியுமா? கிடையாது. அப்போ ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட சமூகங்களும் தங்களை பாதுகாக்கணும் அப்படின்னா அது சட்ட பாதுகாப்பு மட்டும்தான் செய்ய முடியும் நாங்கள் நம்புகிறோம். ஆயுதம் எடுத்து தடுக்கிறதோ, நாங்கள் அவர் குழுக்களை உருவாக்கி அது நேரடியாக நான் வாடா நீயா நான் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் தீர்வு கிடையாது. அப்போ இந்த நாடு சட்டத்தின் ஆட்சி நடப்படக்கூடிய ஆடு. இது சட்டம் தான் இங்கே எல்லாத்தையும் ஆளணும். தனிநபர்களோ ஏன் விருப்பமோ உங்கள் விருப்பமெல்லாம் கிடையாது. இங்கே ஒரு சட்டம் ஆளணும். அப்போ அந்த சட்டத்தை தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ திரௌபதி படங்கள்லாம் எவ்வளோ வெறுப்பு படம், அது ஒரு சமூகமே ஃபண்டிங் பண்ணுதுன்னா அந்த சமூகத்துக்கு எவ்வளோ ஒரு மனநிலை இருக்கும்? முஸ்லீம் சமூகத்தை பற்றி எவ்வளோ மோசமான மனநிலை இருந்தால் தான் நம்ம 10 ரூபா கொடுத்து படம் என்னன்னு கேட்பான். இல்லைன்னா அந்த தியேட்டரை கொளுத்திட்டு கிழிச்சிட்டுல வந்துடணும் இந்த சமூகம். போய் பார்த்துறான் படம் நல்லா இருந்துச்சு அப்படின்றாங்க. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் அதே மக்கள் சொல்கிறாங்க, இது வரைக்கும் திருப்பரங்குன்றத்தில் தர்காவாண்ட எங்கள் விளக்கேற்றலைன்றது அரசு சொல்லுது. 120 வருஷமா அங்கே விளக்கேற்றலைன்னு சொல்லுது. ஆனால் 10-20 பெண்கள் போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஏன்டா நீ ஹெச்ராஜா விட மாட்டேன்னு போலீஸை பார்த்து கேட்குறாங்க. அப்போ இந்த அளவுக்கு இந்த சமூகத்துக்குள்ள வெறுப்பு ஊன்றிடுச்சுல. அப்போ இவ்வளோ ஊன்றின பிறகு இந்த சமூகத்தை எது பாதுகாக்கும்? சரி, இந்த திரௌபதி படத்துக்காக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியோ இல்ல இஸ்லாமிய கட்சிகளோ எந்த மாதிரியான எதிர்வினை ஆற்றினா? இல்ல ஒன்றும் எதிர்வினை ஆற்றலை. இப்போ நாங்கள் என்ன நினைச்சோன்னா இது ஒரு படமே இல்லை, இது குப்பை. இது குப்பையை நம்மளா கிளற வேண்டாம். இப்போ நான் கேட்குறேன், இப்படி ஒரு படத்தை ஒரு முஸ்லீம் எடுத்திருந்தா நாங்களாம் என்ன பண்ணியிருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு இந்து மதத்துக்கு எதிராகவோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எதிராகவோ ஒரு முஸ்லீம் டைரக்டர் ஒரு படத்தை எடுத்திருந்தாருன்னா நாங்கள் பார்த்துட்டு உட்காந்துருப்போம்னு நினைக்கிறீங்க. நீங்களே இந்த படத்தை குப்பைன்னு சொல்லிட்டீங்க, அதனால விட்டுட்டீங்க அப்படின்னு. அப்புறம் திமுக அரசு இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, திமுக அரசு இந்த சட்டம் கொண்டு வந்ததுன்னு சொன்னால் அந்த படமே வராமல் தடுத்துருக்கலாமே. நான் என்ன கேட்குறேன், சிறப்பு காட்சி போடலாம். சிறப்பு காட்சி போட்டு ஊரில் போகிறாங்கன்னா வலுக்கட்டாயமாக உட்காந்து படத்தை பாருன்றான். 3 மணி நேரம் படத்தை பார்க்குறான். முஸ்லீம் எல்லாம் கத்தி எடுத்து ஹிந்து பெண்கள்லாம் கழுத்து இருக்கிற மாதிரி சீன் வைக்கிறான். ரோட்டில் போகிற ஹிந்து பெண்கள் எல்லாம் பிடிச்சி முஸ்லீம்கள் ரேப் பண்ணுற மாதிரி காட்சி வச்சுருக்கான். விழுப்புரம் திருவண்ணாமலை படம் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அக்ரகாரங்கள்லாம் முஸ்லீம்கள் இடித்து அங்கே இருக்கக்கூடிய பிராமண இந்து பெண்களோட குழந்தை பெற்றுக்கிற மாதிரி காட்சி வச்சுருக்கான். இதெல்லாம் ஏதாவது ஒரு 10 பேர் மனசில் வெறுப்பு ஏற்படாத முஸ்லீம்களுக்கு எதிராக நான் கேட்குறேன். அந்த படம் பொய் தான் அது. ஆனால் அந்த இயக்குனர் திரும்ப திரும்ப சொல்ல வரலாற்று திரைப்படம் என்ன வரலாறு? அப்போ இதுக்கு எதிராக நீங்கள் எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? கேட்டால் கருத்து சுதந்திரம்னு சொல்லிடுவீங்க. இது கருத்து சுதந்திரமா? இது ஒரு சமூகத்துக்கு எதிராக ஒரு வெறுப்பை பரப்புறது. திரைப்படம்ன்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மீடியா, ஒரு ஸ்டேஜ். அது திரைப்படங்கள் அவர் சாதாரணமானதெல்லாம் இல்லை. ஒரு மக்களோட மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு இடத்த ஒரு சமூகத்துக்கு எதிராக இவ்வளோ வெறுப்பு ஒரு பிரபகண்டா மூவி எடுத்து வச்சுட்டு தமிழ்நாடு போன்ற ஒரு மதச்சார்பற்ற ஒரு பூமியில் நீங்கள் தைரியமாக அதை ஒளிபரப்புறீங்கன்னு சொன்னால் எப்படி இதை நீங்கள் தடுப்பீங்க? இன்றைக்கி திரௌபதி வரும், நாளைக்கு இன்னொரு 10 திரைப்படங்கள் வரும் முஸ்லீம்கள் கெட்டவர்களாக காட்டி. 100 ஆண்டு சினிமாவில் இன்றைக்கி தான் சிறை போன்ற திரைப்படங்கள் குறைஞ்சபட்சம் முஸ்லீம் கேரக்டரை ஒரு நல்லவனாக காட்டிகிட்டு இருக்கு. முஸ்லீம்கள் அனுபவிக்கூட அந்த வழிகளை குறைஞ்சபட்சம் பேசியிருக்கூடிய சூழலில் திரௌபதி போன்ற திரைப்படங்கள் வந்ததுன்னா அது இந்த பொது சமூகத்துக்குள்ள முஸ்லீம்கள் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படும். ஒரு பார்த்துட்டு வெறி பிடிச்சி போய்
ஒரு 2 பேர் முஸ்லீம் பார்த்து கல் எடுத்து அடிச்சான்னு சொன்னா அந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பு? திரௌபதியோட இயக்குனர் பொறுப்பெடுத்துப்பார் அதுக்கு. அப்ப அரசு என்பது ஒரு குற்றம் நடந்த பிறகு அது தடுப்பதற்கு அரசின் வேலை இல்லை. ஒரு குற்றம் நடப்பதுக்கு முன்னாடியே ப்ரிவென்டிவா இது செஞ்சா இதை நம்ம தடுக்கணும்னு சொல்லி அரசு முடிவு எடுக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி சிறப்பு சட்டங்கள்லாம் கேட்கிறோம். இந்த சிறப்பு சட்டம் எங்களுக்கு மட்டும் இல்லை, ஆல்ரெடி இங்க SC STக்கான ப்ரிவென்டிவ் ஆக்ட் இருக்கு, வழக்கறிஞர்களுக்கான சிறப்பு சட்டங்கள் இருக்கு, மருத்துவர்களுக்கான சிறப்பு சட்டங்கள் இருக்கு. மருத்துவர்கள் பணி நேரங்கள்ல தாக்கப்பட்டார்கள்னா அவர்கள் மேல வந்து நீங்க கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும்ன்ற மாதிரி சட்டங்கள் இருக்கு. அப்படி இங்க ஒடுக்கப்பட்ட ஒரு பெண்களுக்கான சிறப்பு சட்டம் இருக்குல்ல, குழந்தைகளுக்கான சிறப்பு சட்டங்கள் இல்லைன்னு சொன்னா ஏன் உங்களுக்கு ஒரு சிறப்பு சட்டம்? இங்க சிறப்பு சட்டங்கள் நிறைய இருக்கும் பொழுது முஸ்லீம்கள் பாதிக்கப்படும் பொழுது மட்டும் எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இல்லை. அரசால் பாதிக்கப்பட்டாலும் சரி அல்லது தனிநபர்களால் பாதிக்கப்பட்டாலும் சரி, அரசால் பாதிக்கப்பட்டாலும் சரி தனிநபர்களால் பாதிக்கப்பட்டாலும் சரி எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இங்க இல்லையே. உதாரணத்துக்கு ஒரு அரக்கோணத்துல ஒரு சம்பவம், 5 பேர் சேர்ந்து 2 தலித் இளைஞர்ல மதுபானத்துல வெட்டி கொண்டுட்டான். உடனே காவல்துறை எந்த செக்ஷன்ல வழக்கு பதிவு செய்யும்? PCR SC ST வன்கொடுமை சட்டத்தில் பதிவு செய்யும். அந்த வன்கொடுமை சட்டத்தில் பதிவு செய்யும் பொழுது சில நாம்ஸ் என்னன்னா, ஒரு 10 லட்சத்தி சொச்ச ரூபாய் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறைஞ்சபட்சம் அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு சட்ட பாதுகாப்பு, ஏதோ நிதி பாதுகாப்பு, ஏதோ ஒன்று கிடைக்குதுல. இன்னைக்கு என்ன கொண்டுட்டானே, உங்க ஸ்டூடியோ விட்டு நான் இறங்கிட்டேன், என் தாடி என் தோட்டத்தை பார்த்து என்ன வந்து முஸ்லீம் சொல்லி கேட்டு என்ன கொண்டுட்டான்னு சொன்னா என் குடும்பத்துக்கு என்ன பாதுகாப்பு இல்லைங்களா? அப்போ அவன் அழகு ஜாலியாக என்ன பண்ணான், 30 நாள் பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துடுவான். அப்போ இது இனி வடநாட்டில் சர்வசாதாரணம் நடந்துகிட்டு இருக்கு. முஸ்லீம் பள்ளிவாசங்கள் சேதப்படுத்தப்படுது. இங்கே PCR இந்த வெறுப்பரசு எந்த சட்டம் இருந்ததுன்னா நீங்கள் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை கோர்ட்லேயே கொண்டு வந்திருக்க முடியாது. திருப்பரங்குன்றம் விவகாரம் ஏன்னா அது சட்டத்தில் அந்த தர்கா பாதுகாப்பு என்பது அந்த சட்டத்தில் ஒரு பிரிவாக வந்துடும். முஸ்லீம் வழிபாட்டு தலங்களில் பாதுகாக்கக்கூடிய வந்துடும். இன்னைக்கு ஹெச்ராஜ் சொல்ற பாருங்க, ரீலொகேட் த தர்கான்றான் பாருங்க. இன்னொரு PCR போய் உள்ள உட்காந்துருப்பார். ரீலொகேட் த தர்கான்னு சொல்லி தான் வா தம்பி வா, உனக்கு தனியாக ஒரு சட்டம் இருக்கு. அப்போ இவர்கள் சுதந்திரன்ற பேர்ல எதை வேணாலும் முஸ்லீம் சமூக எதிராக பேச முடியாது. இப்போ நான் பேச முடியுமா? என்னால் ஹெச்ராஜா குறித்து நான் எதை வேணாலும் பேசிட முடியுமா? எல்முருகனை குறித்து நான் பேசிட முடியுமா? முடியாது. ஏன்னா எனக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல. ஆனால் அவங்களுக்கு ரீலொகேட் தர்கான்னு சொல்லக்கூடிய திமுர் எங்கேருந்து வந்தது? ஹெச்ராஜாக்கு என்னது சட்டம் ஒன்றுமே பண்ணாதுன்றது தான். இப்போ நான் கட்டுப்படுத்திக்கிறேன்ல என்ன. இப்போ என் கோபம் எனக்கு எவ்வளோ கோபம் வருது, அவ்வளோ கோபத்தையும் நான் கட்டுப்படுத்துறேன். ஏன் நான் கோபப்பட்டேன்? இந்த சட்டம் என்ன கட்டுப்படுத்திடும். நாளைக்கு நான் போய் ஜெயிலில் உட்காரணும், கழி தின்னணும், என் குடும்பம் நடுத்தரில் இருக்கணும், பயம் எனக்கு இருக்கனால தான் என்னை அவ்வளோ கட்டுப்படுத்திக்கிறேன். அவ்வளோ என்னோட முகநூல் அவ்வளோ பேர் என்னை வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறான்னா எனக்கு கோபம் சொர்ணக்கட்டா இருக்கேன். எவனா மாட்டேன் 4 பேர் நான் போட மாட்டேன் என் உடம்பை வச்சுக்கிட்டு. ஏன் அந்த எல்லாம் நான் சேம நான் கட்டுப்படுத்திக்கிறேன்? நான் அதை செஞ்சேன், நான் அப்படி பேசினேன், இல்லை நான் 4 பேரை ப்ரோவோக் பண்ணிட்டேன்னா சட்டம் பார்த்துட்டு சும்மா இருக்காது. தம்பி நெட் காலரை கூட்டு போய் ஜட்டியோட என்னை வந்து போலீஸில் உட்கார வைக்கும். நான் அதுக்கப்புறம் எனக்கு எல்லா விளைவுகளும் நான் தான் பொறுப்பாகணும். அப்போ எனக்கு ஒரு அச்சம் இருக்குது. அப்போ எனக்கு அந்த அச்சம் எனக்கு சில பொறுப்புகளை கொடுக்குது. இப்படிலாம் தாண்டோடித்தனமாக பேச முடியாது ஊடகத்தில் உட்காந்துட்டு, இல்லை சமூகத்தில் நீ தாண்டோடித்தனமாக பேச முடியாதுப்பா, நீ பேசினா உனக்கு ரெடியாக இந்த குற்றங்களுக்கு இந்த தண்டனைகள் இருக்குன்னு சொல்லி அப்போ என்ன இந்த சட்டம் கட்டுப்படுத்துது. சரி இல்லையா? இந்த கட்டுப்பாடு இங்க இருக்கக்கூடிய ஹெச்ராஜாக்கும் அண்ணாமலைக்கும் இங்க இருக்க எல்முருகன்களுக்கும் ஏன் இல்லை இல்லையா? ராமரவிக்குமார் போயிட்டு வந்து நான் தீபம் ஏத்துன்னு சொல்லும் பொழுது, ஹெச்ராஜா நான் ரீலோகேட் தர்கான்னு சொல்லும் பொழுது இந்த தைரியம் அவங்களுக்கு இப்ப நான் சொல்ல முடியுமா? திருப்பன்றம் கோவிலை பத்தி நான் அந்த மாதிரி வார்த்தை சொல்லிட முடியுமா? சொல்ல முடியல. ஒரு மத நல்லிணக்கத்தோடு இருக்க ஒரு பூமியில ரீலோகேட் தர்கான்னு சொல்லி தொடர்ந்து பிரச்சனை பண்றான். தொடர்ந்து பிரச்சனை 3 மாசத்துக்கு ஒரு பிரச்சனையை வந்து ஹெச்ராஜா கொண்டு வந்துட்டே இருக்கார் சமூகத்துக்குள்ள. இங்க இன்னொருத்தர் அந்த வேலூர் இப்ராஹிமே யாரோ ஒருத்தர் சும்மா நான் மத நல்லிணக்கம் பண்றேன் மத நல்லிணக்கம், அவர் டெய்லி ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்காரு. இவங்களாம் எதை வச்சு நீங்க கட்டுப்படுத்துவீங்க? இப்பவே எப்படின்னு சொன்னா இன்னும் நாளாக இது நார்மலைஸ் ஆகிட்டே போகும். இதை அனுமதிக்க கூடாது. தமிழ்நாடு அமைதி பூமி, தமிழ்நாடு மத நல்லிணக்க பூமியா நீ இருக்கணும்னு சொன்னா இவளை சட்ட ரீதியாக தான் உங்களால நீங்க வந்து கட்டுப்படுத்தணும். சட்டத்தை மீறி எல்லாம் இவங்களால நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. அது தேவையும் இல்லை. அது பண்ணோன்னா எல்லாருக்குமே பிரச்சனை தான். அவன் சட்டத்தை மீறுவான், நான் சட்டத்தை மீறுவேன். இப்போ நான் மீறேன்னா அவன் மீறாமல் இருப்பானா? அப்போ இந்த நாடு சட்டத்தின் ஆட்சி நாடுங்கிற நாடுன்னு நம்ம திரும்ப சொல்றோம். ரூல் ஆஃப் லான்னு சொல்றோம். லா தான் இந்த நாட்டை ஆளும். சரி, பிஜேபி இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு காங்கிரஸ் வரும், நாளைக்கு இன்னொரு கட்சி வரும், யார் வந்தாலும்
சட்டம் இந்த நாட்டை ஆட்சி செய்யணும் போது இங்கே சட்டம் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும். அப்போ முஸ்லீம்களுக்கு எதிராக இத்தகைய வெறுப்புகளை சட்டத்தால் மட்டும்தான் உங்களால் தடுத்து நிறுத்த முடியும். அப்போ இப்போ இதை செய்யலைன்னு சொன்னால் எப்பவுமே செய்ய முடியாது. இருக்கக்கூடிய 2 மாதம் நாளைக்கு தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதுவும் போச்சு. அப்போ வரக்கூடிய எலெக்ஷன் கேம்பெயினில் இவங்க எவ்வளோ வெறுப்பு பரப்புவாங்கன்னு தெரியல. ஏற்கனவே மோடி என்ன பண்ணார், பீகாரில் போயிட்டு தமிழர்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணார், ஒரிசாவில் போனால் தமிழர்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணார். நாளைக்கு தமிழ்நாட்டுடைய மெயின் பிரச்சனை என்ன பேச போகுதுன்னா திருப்பரங்குன்றம் தான் பேச போகுது. சிக்கந்தர் அவுலியா தான் பேச போகிறார். அவ்வளோ வெறுப்பு நாளைக்கு தேர்தல், தமிழக தேர்தலில் முஸ்லீம்களுக்கான அவ்வளோ வெறுப்பு இங்கே இருக்கும் பாருங்க, எழுதி வச்சிங்க. அப்போ இந்த வெறுப்பை எல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தணும்னா இருக்கிற ஒரே வாய்ப்பு சட்டம் தான். இதை பேசினா உன் மேலே வந்து நடவடிக்கை பாயும். ஒரு சட்டத்தை போடுங்க, ஒரு பய வாய் திறக்கிறான்னு பார்ப்போம். சரி, இப்போ பட்டியலின மக்கள் வந்து வேற மதத்துக்கு போய் போறாங்க அப்படின்னா, குறிப்பா சொன்னா சீக்கியம் பௌத்த மதத்துக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கான உரிமைகள் சலுகைகள்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பட்டியல் சமூகத்து மக்கள் வந்து இஸ்லாம் மதத்தை வந்து தழுவுறாங்கன்னா அவங்களுக்கான உரிமைகள்லாம் கிடைக்குதா? இல்லை, இதுல 2 விஷயம் இருக்கு. பட்டியல் சமூகம் அப்படின்னும் போது எஸ்சி இருக்காங்க, எஸ்டி இருக்காங்க. எஸ்சி என்பது பிறப்பின் அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வு. எஸ்டி என்பது அவர்கள் வாழக்கூடிய நிலத்தை பொறுத்து மாறுது. எஸ்டினா ட்ரைப்ஸ். இப்போ முஸ்லீமில் ட்ரைப்ஸ் இருக்காங்க, முஸ்லீம் ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம் தலித் எல்லாம் கிடையாது. அவன் முஸ்லீம் தான். அவன் முஸ்லீம் தலித்து, முஸ்லீம் ரெட்டியார், முஸ்லீம் வன்னியர்லாம் கிடையாது. முஸ்லீம் தான். அப்போ ஏன் அவன் ஒரு தலித்து மதம் மாறுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலுகைக்காரெல்லாம் மாறல, அவனோட என்ன சொல்றது சுயமரியாதைக்காக மாறுறான். அப்போ நான் அங்கேருந்து சுயமரியாதையோடு இஸ்லாத்துக்கு வந்துட்ட பிறகு எனக்கு இங்கே இந்த சலுகைகள் வேணான்னு சொல்லி தான் இங்கே வந்துட்டோம். அப்போ அந்த சலுகைகள் இங்கே தேவையில்லை. ஆனால் ட்ரைப்ஸுக்கான சலுகைகள் கொடுக்கணும்னு நாங்களே கேட்குறோம். ஆனால் ட்ரைப்ஸ் மீதான தாக்குதல் இப்போ கிடைக்கிறது இல்லை. இவங்க வந்து முஸ்லீம்னாவே நகரப்புறத்தில் வாழ்வான்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் முஸ்லீம் ட்ரைப்ஸ் இருக்க தானே செய்கிறாங்க. இன்னைக்கு வந்து பீகார், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால் போன்ற பகுதிகள் எல்லாம் முஸ்லீம் ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க. அதனால தான் இவன் தெளிவான செஞ்சுருக்கான். வக்ஃபு திருத்த சட்டத்தில் ட்ரைப்ஸ் வந்து வக்ஃபு செய்ய முடியாத ஒரு சட்டத்தை கொண்டு வரான். அப்போ அந்த கொண்டு வருகிற நோக்கம் என்னென்னா ட்ரைப்ஸாக வந்து முஸ்லீம் இருக்காங்கன்றது தானே. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு முஸ்லீம் வக்ஃபுனா பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, 5 வருஷம் நீங்கள் முஸ்லீமாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் பண்ண முடியும்னு சொன்னாங்க. கோர்ட் அதை வந்து தடை விதிச்சிடுச்சு. அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது. வக்ஃபு திருத்த சட்டத்தில் பெண்களுக்கான உரிமையும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குல்ல. ஆமாம், அது வக்ஃபு சட்டம் என்பது இங்கே இவங்க கொண்டு வந்துக்கினது தானே, இவங்களுக்கான ஏற்ற மாதிரி அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கினது தான். பொதுவாக இஸ்லாம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் தானே கொடுத்துருக்கு உங்களுக்கு. அப்போ ட்ரைப்ஸ் வந்து வக்ஃப் பண்ண முடியாதுன்னு சொல்லும் பொழுது இங்கே அந்த பேச்சே இடம் இல்லை. தலித் முஸ்லீம்ன்றதுக்கான பேச்சே, அவன் தலித்தாக இருக்கக்கூடாது என்பதுக்காக தான் இஸ்லாத்துக்கு வரான். பெரியாரும் அம்பேத்கரும் அதான் சொன்னாங்க, உன் மீதான இந்த ஒடுக்குமுறை என்பது நீ தலித் என்பதுக்காக தான் உன்னை ஒடுக்குறான். நீ தலித் என்பதுக்காக உன்னாண்ட தீண்டாமை கடைப்பிடிக்கலாம். ஏன் கடைப்பிடிக்கலாம், நீ தலித்தாக இருந்தால் நீ வந்து சூத்திரனா இருக்கிற அப்படின்னு சொல்லி அவனோட வேதம் சொல்லுது. பாப்பா உன்னை வந்து சூத்திரன்னு சொல்கிறான். அப்போ அந்த மதத்தில் நீ இருக்கிற வரைக்கும் உன் மீதான இந்த பிறப்பின் ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யும். நீ தன்னை தலித்து உணர்ற வரைக்கும் உன் மீதான ஏற்றத்தாழ்வுகளும் ஒடுக்குமுறைகளும் சாதிய அடக்குமுறைகளும் இருக்குடா செஞ்சோம். அப்போ நீ உனக்கு ஒன்று, அதான் பெரியார் சொன்னார், ஒன்று உனக்கு சுயமரியாதை வேணும்னு சொன்னால் என் கூட வந்துரு, என் கூட வந்தால் கடவுள் கிடைக்க மாட்டார். இல்லை எனக்கு கடவுள் வேணும் சுயமரியாதைனா இஸ்லாத்துக்கு போயிடு அப்படின்னு தான் பெரியார் சொன்னார். அம்பேத்கர் என்ன சொன்னார், நான் பிறந்தது இந்து, அது ஒரு விபத்து, ஆனால் நான் சாகும்போது அந்த விபத்துலாம் இருக்காது, நான் சாகும்போது இந்துவா சாக மாட்டேன்னு சொல்லி தான் பௌத்தத்துக்கு போனார். அவருடைய முதல் தேர்வாக இஸ்லாம் மதம் தான் இருந்திருக்கும். அவர் பௌத்தத்துக்கு போனார். அதை தான் பெரியார் வந்து கடுமையாக எதிர்த்தார். நீங்கள் தப்பான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க பௌத்தம் போகிற. ஏன்னா பௌத்தம் என்பதும் கூட இந்து மதத்துக்கு ஒரு நீட்சி தான். அது பௌத்தம் வந்து இந்து மதத்திற்கு மாற்றலாம் கிடையாது, அதுவும் அதோட நீட்சி தான். எப்படி வந்து 3,300,000 தேவர்களை வந்து இந்து மதம் வந்து கடவுள் சொல்றது, அப்படி புத்தரை வந்து கடவுள் சொல்றதுல அவங்களுக்கு சிக்கலும் இல்லையே. எந்த அளவுன்னு சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கணும்னு சொன்னால் நபிகள் நாயகத்தோட ஒரு கடவுளை எடுத்துட்டு போகிறது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ தலித்கள் மீதான ஒடுக்குமுறை பிறப்பின் அடிப்படையிலான ஒடுக்குமுறை. அந்த பிறப்பு என்பது வர்ணாசிரமம் அடிப்படையிலானது. வர்ணாசிரமம் என்பது பார்ப்பனத்தின் அடிப்படையிலான, பார்ப்பனமே இந்து மதத்தின் மேல் நிற்குது. அப்போ அதை விட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இங்கே முஸ்லீம் தான். அப்போ நான் முஸ்லீமாக இருந்துப்பேன், எனக்கு நீ தலித்துக்கான சலுகைலாம் கூட நாங்களே அதை எதிர்ப்போம். நீ இங்கே வந்துட்டு இதை கரெக்ட் பண்ணாத, உனக்கு சலுகை வேணா நீ அங்கே இருந்துக்கோ, இங்கே உனக்கு அந்த சலுகையை நாம வாங்குவோம்.
3.5% இடஒதுக்கீடு இருக்கு. புதுசா இஸ்லாத்துக்கு வந்து நான் தரமாட்டேன்னு சொன்னா நானே சண்டை போடுவேன். ஏன் தர அவன் இன்னைக்கு அவன் முஸ்லீம் ஆயிட்டான். 3.5% நாங்க பாரம்பரிய முஸ்லீம்கள் எங்களுக்கு தான் வேணும்லாம் நான் கேட்கல. முஸ்லீமா அவன் இன்னைக்கு அவன் முஸ்லீமா அவனுக்கு அந்த சலுகைகள் கொடுத்துடணும். அப்ப எதெல்லாம் முஸ்லீம்களுக்கு இங்க வந்து உரிமைகளும் சலுகைகளும் அது எல்லா முஸ்லீம்களுக்கும் தான் இருக்கும். அது நேற்று இஸ்லாத்துக்கு வந்தவராக இருந்தாலும் சரி, இல்ல அவங்க தலைமுறை இஸ்லாத்துக்கு வந்தவங்களா இருந்தாலும் சரி, இல்ல நபிகள் நாயகத்தோட நேரடி வாரிசுகளா இருந்தாலும் இங்க என்ன சட்டத்தின் சலுகைகள் இருக்கோ அது எல்லாருக்குமே தான் கிடைக்கும். அது சரிங்க சார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மகிழ்ச்சி.